வணக்கம். உலக வளம் நேசம் டிவி செய்திகள். சாய்ந்தமருது பிரதேச செயலகத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். செய்தியாசிரியர் ரியாத்தே மஜீத். செய்திகள் வாசிப்பவர் ஏஎல் அன்சார். இனி விரிவான செய்திகள். சாய்ந்தமருது பிரதேச செயலகத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் எம் ஆசிக் அவர்களின் ஏற்பாட்டில் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் திகாமடுல்ல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஆதம்பாவா அவர்களின் தலைமையில் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திகாமடுல்ல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் உதுமாலப்பை, ஜனாதிபதி சட்டத்தரணியும் பாராளுமன்ற உறுப்பினருமான நிசாம் காரியப்பர், பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் அப்துல் வாசித், உதவி பிரதேச செயலாளர் எம்ஐ முஃபாபிகா, உதவி திட்டமிடல் பணிப்பாளர் KSA ஹமீத், கணக்காளர் AJ நுஸ்ரத் பானு, நிர்வாக உத்தியோகத்தர் எம் ரம்ஜான், நிர்வாக கிராம உத்தியோகத்தர் MS நலீர், சமுர்த்தி தலைமை பீட முகாமையாளர் ACM நஜீம், மேலதிக மாவட்ட பதிவாளர் IM பாயிஸ், பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் AC முகமது, நிதி உதவியாளர் MSM ரியாஸ், கிளைகளின் தலைவர்கள், திணைக்கள தலைவர்கள், பிரதிநிதிகள், மதஸ்தாபனத்தின் பிரதிநிதிகள், வர்த்தக சங்கத்தின் பிரதிநிதிகள், பிரதேச செயலகத்தின் உத்தியோகத்தர்கள், கிராம உத்தியோகத்தர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர். இதன்போது சாய்ந்தமருது பிரதேசத்தில் சுகாதாரம், கல்வி, காணி, விளையாட்டு, நீர்ப்பாசனம், தோணா அபிவிருத்தி, கடல் அரிப்பு தொடர்பாகவும் மீனவர்கள் எதிர்நோக்கியுள்ள முக்கிய பிரச்சினைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. உலக வளம் நேசம் டிவி செய்திகளுக்காக நான் ஏஎல் அன்சார்.